அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கிறீங்களே மேம். ஸோ ஏன் சோஷியல் மீடியாவோட கனெக்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சோஷியல் மீடியா வந்து நான் சொன்னேன், தளத்திலும் கனெக்டடா இருக்கும்னு நெனைப்பேன். இணையதளத்திலும் நான் கனெக்டடா இருப்பேன் நம்ம. ஏன்னா தளத்தில நடக்கிறது வேற, இணையதளத்தில இருக்கிறது வேற. இணையதளத்தில கனெக்ட் ஆகுறவங்க தளத்த பத்தி அவங்களுக்கு ரொம்ப வரமாட்டாங்க. அவங்கலாம் ஒரு மேம்போக்கான ஒரு பணியில இருந்துக்கிட்டு, ரொம்ப ஃபீல்டுக்கு வராம இருக்கிறவங்க தான் அதில இருக்காங்க. ஸோ நம்ம தளத்தில வந்து நேரடியா போராட்டங்கள், கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதே மாரி பொதுக்கூட்டங்கள், அதில நம்ம நேரடியாக மக்களை சந்தித்துக் கொள்கிறோம். ஆனா இந்த நேரடி சந்திப்பு வந்து அந்த இணையதளத்தில உள்ள வாசிகளுக்கு தெரியாது. இணையதளத்தில உள்ளவர்களுக்கும் நம்ம ஏன்னா அவங்க அவங்க மேல குறை சொல்ல முடியாது. அவங்களோட பணி அப்படி. ஸோ அவங்களுக்கும் நம்ம கனெக்டடா இருக்கோன்றதுக்காக நான் தளத்திலும், இணையதளத்திலும் நான் வந்து தீவிரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே மேம். நீங்கள் சொன்ன மாதிரி காலத்தின் கட்டாயம் கூட இன்றைக்கு இணையதளம் என்பது. ஏன்னா நெறைய பேர் வந்து கையில செல்ஃபோன் வைத்துக்கிட்டே உலகத்தை அளந்து விடுகிறார்கள். ஸோ அந்த அளக்கும்பொழுது நம்ம இவ்வளோ கடுமையா பணியாற்றும்போது நம்ம அதில அவங்களுக்கு நம்ம தெரியாம இருக்கக்கூடாது. நம்மளோட கருத்துக்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாதுன்றதுல நான் தீவிரமா இருப்பேன்.